2 ஆண்டுகளாக இந்த பாரத் பெட்ரோலியம் மாற்று ஐடிபிஎல் திட்டத்தை நாங்கள் சாலையோரமாக கொண்டு செல்வதற்காக 2 ஆண்டுகளாக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறோம். இதில் மத்திய அரசு சரி மாநில அரசுன்னு அதைய ரோட்டோரமாக கொண்டு போகத்தான் நாம் இன்றைக்கி வரைக்கும் வலியுறுத்தி வேண்டி கேட்குறோம். கண்டிப்பாக இந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக நடக்கும். மத்திய அரசு விவசாய கடன்களை சிபிஎல்ஐஎல் அமைப்பிலிருந்து நிரந்தரமாக விலக்கு அளிக்க வேண்டும் மற்றும் விவசாய சொந்தங்கள் மேலமையோட கடன் வசூல் தீர்ப்பாளர்களுக்கு டிஆர்டி அளித்துள்ள அனுமதியை ரத்து செய்ய வேண்டும். தீர்மானம் 6 மற்றும் 7 வாசிக்க வருகிறார் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஆசிரியர் பார்த்தசாரதி. விவசாய சொந்தங்களை வணங்கி மகிழ்கின்றேன். நிறுவனங்கள்லாம் திவாலாகும் போது கடன் தள்ளுபடி செய்யப்படுவதை நடைமுறைப்படுத்த மத்திய அரசு தேசிய கம்பெனி சட்ட தீர்ப்பாயம் அமைத்துள்ளதைப் போல விவசாயிகள் நஷ்டமடையும் போது கடன் நிவாரணம் வழங்குவதை நடைமுறைப்படுத்த விவசாய கடன் நிவாரண சட்டம் கொண்டு வர வேண்டும். இதை ஒரு தீர்மானம் வைக்கிறோம். அடுத்த இன்னைக்கு மாணவர்கள்லாம் எதிர்காலம் எங்க இருக்குன்னு கேட்டா அரிசி எங்க இருக்குன்னு தெரியாத நிலைமையில் இருக்கும்போது எதிர்கால தலைமுறையினர் விவசாயத்தோட அருமையை கருத்தில் கொண்டு விவசாய முக்கியத்துவத்தை அறியும் வகையில் பள்ளி கல்வியில வேளாண்மையை ஒரு பாடமாக சேர்க்க வேண்டும். அப்போதான் எதிர்காலத்தில் விவசாயம் வளம் பெறும் என்ற இந்த தீர்மானத்தை முன்வைக்கிறேன். நேரம் காலம் பொன்போன்றது என்பதால் இப்போது உங்களிடம் இடம் வருகிறேன். நன்றி. தீர்மானம் 8 வாசிக்க வருகிறார் மு. ரவி, ஒருங்கிணைப்பாளர் கீழ்பவானி பாசன பாதுகாப்பு இயக்கம். மாநாட்டினுடைய தலைவர் உட்பட விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கீழ்பவானி பாசன தந்தை எம்.ஏ. ஈஸ்வரன் ஐயாவை வழங்கி தீர்மானம் 8 வாசிக்கிறேன். கீழ்பவானி பாசன பகுதி பாசன திட்டத்தில் மண் கால்வாயை உள்ளபடி மண்ணை கொண்டே புதுப்பிக்க வேண்டும். காங்கிரீட் திட்டத்தை கைவிட வேண்டும். பாண்டியாறு புன்னமலம் திட்டத்தை தமிழ்நாடு அரசு போர்க்கால அடிப்படையில் செயல்படுத்த வேண்டும். அதன் பிறகு அனைத்து பாசன பகுதியும் பாதிக்காத வரையில் புதிய திட்டங்களுக்கு அரசு முயற்சி எடுக்க வேண்டும். வெள்ளோடு ரவுண்டாவனில் அமைக்கப்பட்டிருந்த முதல் காளிங்கராயன் அவர்களுடைய சிலையை நெடுஞ்சாலைத்துறை சாலை விரிவாக்கத்திற்காக அகற்றியுள்ளது. சாலை ஓரமாக போடப்பட்டுள்ள சிலையை இந்த மாநாடு வன்மையாக கண்டிக்கின்றது. மீண்டும் அதே ரவுண்டானில் பூங்கா அமைத்து காளிங்கராயன் அவர்களுடைய சிலையை தை 5ஆம் தேதிக்குள் அவரது பிறந்த நாளுக்குள் நிறுவ வேண்டும் என்று மாநாடு கேட்டுக்கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்த தமிழ்நாடு சிறு மற்றும் குறு விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் கேஆர் சுதந்திரராஜ் அவர்களை உரையாற்ற வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இங்கு அலைகடல் என திரண்டிருக்கும் அனைத்து விவசாய சொந்தங்கள் அனைவர்களுக்கும் வணக்கம். இங்கு தமிழ் கடவுளாம் ஈஸ்வரனும் முருகனும் ஒன்று சேர்ந்து நடத்தும் இந்த மாநாடு இன்று முதல் நமது ஈசன் முருகசாமி அவர்கள் வேளாண் துறையின் முதல்வர் அக்ரி சிஎமாக போற்றப்படுவார் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே 2 கோரிக்கையை மட்டும் மத்திய அரசிற்கும் மாநில அரசிற்கும் வைக்கின்றேன். மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இந்தியாவில் இருக்கின்ற பொருட்கள் அனைத்தையும் பயன்படுத்துங்கள், அயல்நாட்டு பொருட்களை தவிருங்கள் என்கிறார். ஆனால் இன்று பார்க்க போனால் பாமாயில் என்ற பொருளை இறக்குமதி செய்து தென்னை விவசாயிகள் அனைவரும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள். கொப்பரையை இறக்குமதி செய்வதை தடை செய்ய வேண்டும். தேங்காய் புண்ணாக்கு என்ற பெயரில் கார்ப்பரேட் நிறுவனங்கள் கொப்பரையை இறக்குமதி செய்து கடுமையாக பாதிக்கிறார்கள். அதே சமயம் இப்பொழுது மாநில அரசு தமிழக முதலமைச்சருக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், பவர் கிரிட் நிறுவனத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இதுவரை 5 ஆண்டுகளாகியும் நிலுவைத்தொகை வழங்கப்படாமல் உள்ளது. உடனடியாக அதை பெற்றுத்தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கீழ்பவானி பாசன சபைகளுக்கு தேர்தலே நடத்தாமல் உள்ளது. அதை உடனடியாக நடத்த வேண்டும் என்று கூறி எங்களது தீர்மானத்தை ஈசன் முருகசாமி அக்ரி சிஎம் அவர்களிடம் வழங்கிக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்து தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு நலச்சங்கத்தின் தலைவர் கே. எஸ். சுப்பிரமணியம் அவர்களை அழைக்கிறோம். இந்த கடன் விடுதலை மாநாடு என்பது தமிழகத்திலே பெருந்தலைவர் நாராயணசாமி ஐயா அவர்கள் விட்டு சென்ற பணி மீண்டும் நம்மளுடைய ஈசன் முருகசாமியினுடைய தலைமையிலே இவ்வளவு அழகான கூட்டம் என்று சொன்னால் நம்மளுடைய கோவை மண்டலம் மட்டுமல்ல, அரும்பெரும் தலைவர்கள் டெல்லியில் இருக்கின்ற வருகின்ற தலைவர் யுத்வேசன், நம்முடைய தலைவர்கள் வளர்ந்த இந்த தேசத்திலே பல்வேறு தலைவர்கள் வந்தாலும்
நம்மளுடைய முருசாமி கவுண்டர் குழந்தையம்மாளுடைய அன்பு புதவனாக ஈசன் அவர்கள் தமிழகத்திலே நாராயணசாமியினுடைய உருவமாக தோன்றியிருக்கிறார் என்பதிலே எந்த விதமான அச்சமில்லை. ஒன்றுபடுவோம், ஒன்றுபடுவோம். வெல்க விவசாயிகள் புகழ், வெல்க விவசாயிகள் புகழ், வெல்க விவசாயிகள் புகழ் என்று சொல்லி உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெயகந்த்.